நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஊபியில் பக்ரூபாத் தொகுதியில் பாஜக வேட்பாளருக்கு 8 முறை வாக்களித்த வீடியோவை பகிர்ந்த இளைஞர் வீடியோவை பகிர்ந்து தேர்தல் ஆணையத்துக்கு கேள்வி எழுப்பிய சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் வீடியோவை பார்த்தபோது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்குமா என அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, இது தொடர்பான முழு விவரம். உத்தரப்பிரதேச மாநிலம் பருக்காபாத் தொகுதியிலே ஒரே நபர் 8 முறை வாக்களிப்பது போன்ற ஒரு காணொலி ஒன்று வெளிவந்திருக்கிறது. வாக்களிக்கும் வயது கூட நிரம்பாத சிறுவன் போல காட்சி அளிக்கும் அந்த நபர் மீண்டும் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளருக்கான பொத்தானை அமுக்குகிறார். பொத்தானை அமுக்கி இது எத்தனாவது முறை வாக்குப்பதிவு என எண்ணிக்கொண்டிருக்கிறார். அந்த தொகுதியிலே பாரதிய ஜனதா கட்சி சார்பாக முகேஷ் ராஜ்புத் போட்டியிடுகிறார். அவருக்கு ஆதரவாகத்தான் இப்படி முறைகேடாக வாக்களிக்கப்பட்டிருக்கிறது என சமாஜ்வாதி கட்சி மற்றும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். சுற்றுரையிலே இந்த காணொலியையும் காங்கிரஸ் கட்சியும் வெளியிட்டிருக்கிறது. சமாஜ்வாதி கட்சியின் தலைவரான அகிலேஷ் யாதவும் வெளியிட்டிருக்கிறார். இந்த தொகுதியிலே சமாஜ்வாதி கட்சி சார்பாக நாவல் கிஷோர் சாக்கியா போட்டியிடுகிறார். அதே போல பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக கிராந்தி பாண்டே போட்டியிடுகிறார். எப்படி இப்படிப்பட்ட முறைகேடு நடந்தது, இது ஏன் தடுக்கப்படவில்லை என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது. இது குறித்து தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடம் கேட்டபோது இது விவரம் என்ன என்பதை கண்டறிந்து அதன் பிறகு விளக்கம் அளிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அந்த விளக்கம் என்ன என்று முழுமையாக தெரிந்த பிறகு அதையும் நாம் பதிவு செய்யலாம். ஆனால் இப்போதைக்கு காணொலி மூலமாக ஒரே நபர் 8 முறை ஒரு தொகுதியிலே வாக்களிப்பது போலவும் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளருக்கு ஆதரவாக இவிஎம் பொத்தானை அமுக்குவது போலவும் வீடியோ வெளிவந்திருக்கிறது. இந்த வீடியோ பருக்காபாத் தொகுதியிலே உத்தரப்பிரதேச மாநிலத்திலே எடுக்கப்பட்டது என சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்தவர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தேர்தல் ஆணையம் இதன் விவரங்கள் என்ன என்பதை கண்டறிய முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி.